5000 ஏக்கர்ல ஏர்போர்ட் கட்டி ஏர்போர்ட்டி உழுகிறத விட்டுட்டு ஏர்போர்ட் கட்டி பறக்கிறத வளர்ச்சிங்கிற. உனக்கு வளர்ச்சினா என்னன்னு தெரியுமா? வயிற்றுல நான் பசியோடு இருக்க, அதை பத்தி கவலைப்படாம அப்படின்னு நான் பேசிட்டு இருக்கிறேன். அப்போ ஒரு காணொலி, ஒரு தங்கை ஒரு 8 வயசு இருக்கும், அவ ஒரு திருமண நிகழ்வு, ஏதோ ஒரு நிகழ்வு, அந்த நிகழ்வுல சாப்பிட்டுட்டு ஒரு பெரிய வட்டையில எச்சி தட்டை போடுறாங்க. அந்த தட்டில் இருக்கிற மிச்ச மீதி இந்த உணவை எடுத்து எடுத்து தின்னுகிட்டு இருக்கு முட்டிக்கால் போட்டு. அது வெள்ள கொடுமை, அது வெள்ள கொடுமை. அதுல பல கால்கள் இப்படி இப்படிமா அந்த குழந்தை இப்படி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறது, இந்த தட்டு இருந்து எடுத்து சாப்பிடுறத, இந்த மிச்சத்தை, இந்த எச்சியை சாப்பிடுறதை பார்த்து கொண்டே பல கால்கள் போய்கொண்டிருக்குது. அவ முன்னாடி இப்படி நின்று இப்படி பயந்து பயந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கா. பல எச்சி தட்டுகள் அவ முன்னாடியே வந்து விழுகுது. அதுல ஒரு மனிதன், ஒரு மானுடன் கூட, பாப்பா அதை செய்யாத, வா கையை கழுவிட்டு வா, எங்களோட வந்து சாப்பிடுன்னு ஒருத்தன் கூப்பிடலடா. இந்த மனித பதர்களுக்கு இடையில நீ வாழ்ந்து கொண்டிருக்காங்கிறத கவனத்தில் வச்சுக்கடா. புரியுதா உனக்கு? எப்படிப்பட்ட சமூகத்தில் நீ இருக்கான்னு பாத்துக்க. ரொம்ப அதான் ஐயா கவிப்பேரரசு வைரம் சொன்ன மாதிரி, மனிதனின் முதல் நண்பன் மரம், மரத்தின் முதல் எதிரி மனிதன். சீமான் வந்தா என்ன செய்வான்? நீ வெட்டிடுவாப்ப மரத்தை. மனிதனை வெட்டி கொலை செய்வது மாதிரி 6 மாசம் ஒரு உள்ளதுக்கு போட்டுருவேன். நான் சட்டம் போடுவேன் என் வரைவில் 16 சொன்ன போது சிரிச்சா, அதே சட்டத்தை சீனா கொண்டு வந்து பல்ல இழிச்சா. நான் மரத்தை கட்டி பிடிக்கும் போது சிரிச்சா, எல்லா வெளிநாட்டுக்காரனும் கட்டி பிடிச்ச போது ஏன் ரசிச்சா. டை டை ஏதாவது சொல்லிட போறேன். உனக்கு எது சொன்னாலும் வெள்ளக்காரன் சொல்லணும், வேற ஒருத்தன் சொல்லணும். அதுக்காக நான் தீக்குளிச்சாடா வெந்து வர முடியும்? இந்த நோய் இருக்குன்னா எங்க அப்பா வந்து நம்மாழ்வார், மகனே இது ரொம்ப பெரிய நோயா இருக்கு, அந்த ஆரவையில் வந்து பெர்னாட்டி கிளார்க் சொன்னார், அவர் சொன்னார், மாசானுகோ புக்காக்கோ சொன்னார், மக்காக்கோ சொன்னார். ஓ அப்படி இருக்குமோ அப்படின்னு இல்ல. இப்போ அரியனஸ்ங்கிற ஒரு வேதியியல் அறிஞர் இதை சொன்னார். அரியனஸ் ஒரு வேதியியல் அறிஞர், நோபல் பரிசு பெற்றிருக்காப்ல. அப்ப தெரியாதா இருக்கணும். சீமா, அவன் சீமா, நம்ம சீமான் தானே. நான் இதை மதுரையில் இருக்க ஆயர்கிட்ட போய் சொன்னேன், நான் இவ்வளவு பேசுறேன், சனம் மக்கள் என்னை கவனிக்க மாட்டாங்களேன்னு. அப்படிதான் இருக்கும். உலகம் பூரா இயேசு இறைமகன், சொந்த ஊர்ல தச்சர் மகன் தான், சொந்த ஊர்ல ஆசாரி மகன் தான், அடுத்த ஊர்ல ஆண்டவன்.